இந்த பேஷண்ட் அவங்க வாய் கசப்பாவே இருக்கு, என்னதான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் எனக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட் தெரியல, கசப்பாவே இருக்கு, இது எதனால அப்படின்னு கேட்டாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது இவங்களுக்கு ப்ரீவியஸாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருந்து அதுக்காக ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்னால ஒரு பிட்டர் டேஸ்ட் வந்திருக்கு. பட் ஜென்ரலாக உங்களுக்கு பிட்டர் டேஸ்ட் எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்து சைனஸ் டிஸ்சார்ஜ் வரும், மூக்குலேருந்து வாய்க்கு தண்ணி மாதிரி வடியும், இதை வந்து போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம். இதனாலையும் பிட்டர் டேஸ்ட் வாய்க்கு வரலாம். லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி பைல் அக்யூமினேட் ஆனாலும் சரி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஸ்டமக்ல கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதோட ஆசிட் ஏப்ப மாதிரி சில பேருக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நம்ம டேஸ்ட் பட்ஸ் அஃபெக்ட் ஆகி பிட்டர் டேஸ்ட் வரும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இல்லை மினரல் கண்டென்ட் லைக் ஜிங்கோட லெவல் நமக்கு குறையும் போதும் வாயில இந்த மாதிரி பிட்டர் டேஸ்ட் வரலாம். நாக்குக்கு சப்ளை பண்ற நர்வ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் இந்த பிட்டர் டேஸ்ட் வரலாம். டீஹைட்ரேஷனாலையும் வரலாம். ட்ரை மவுத், அதாவது சில டிசீசஸ் லைக் ருமட்டாய்டு, டயபெட்டிஸ், இந்த மாதிரி டிசீசஸ் நமக்கு இருந்தாலும் நமக்கு ட்ரை மவுத் வரும். இந்த ட்ரை மவுத்னாலையும் நமக்கு பிட்டர் டேஸ்ட் வரலாம். நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு இந்த பிட்டர் டேஸ்ட் சரியாயிடும்.